கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்கிறவர்கள். ஒரு நாள் தன் பாவத்தை உணர்ந்து மனைவியிட்ட சொன்னார், என்னால உங்களுக்கே பிரயோஜனம் இல்லை, எனக்கும் நான் பிரயோஜனம் இல்லை, என்னால இதை விடவும் முடியல, அதுல நான் பழகிட்டேன். ஒரு கையில மதுபானம், இன்னொரு கையில சீட்டு வச்சு விளையாடி நான் பழகிட்டேன். என்னை அப்படியே வாதிக்குது, என்னை தூண்டுத. கையில காசு கிடைச்சாலே அங்கே போகும்படிக்கு ஒரு வல்லமை என்னை தூண்டுகிறது. என்னால் அதெல்லாம் விட முடியாது. நான் செத்து போயிடுறேன், இனி மரணம்தான் எனக்கு வழி, நான் மறிச்சு போயிடுறேன், செத்து போனா நீங்களாவது நல்லா இருக்கலாம்னு சொல்லி அப்படி மனைவி சொன்னாங்க, இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், இயேசு கிட்ட ஒரு முறை வாங்கன்னு சொல்லி. அதான் சர்ச்சுக்கு வரல அம்மாவுக்கு அப்படின்னு. சர்ச்சுக்கு வருவதில்லைங்க, இயேசு கிட்ட வாங்க. சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் இயேசு கிட்ட வர்றதில்லை, சும்மா வந்துட்டு காணிக்கு போட்டு போறீங்க. இயேசு கிட்ட வாங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க வாங்க, அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இனிமேல்லாம் என்னை யாரும் மாற்றவே முடியாது. நான் அப்படி குடிகாரன் ஆகிட்டேன், அப்படி சூதாடி ஆகிட்டேன், என்னை மாற்ற இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. இல்லை, இயேசுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஜெபமண்ணுங்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், நான் அவனை கூட்டிட்டு போறேன், ஒரு முறை ஜெபம் பண்ணி பாருங்கன்னு சொன்ன போது அவர் மறுத்தார். மனைவி அழுகிறதுனால, சரி உனக்காக நான் வர்றேன், ஒரே ஒரு முறை வருவேன் சரி என்று சொன்ன போது அந்த ஊழியக்காரரை அழைச்சிட்டு போனாங்க. அவர் பார்த்து அன்பாய் பேசினார், சகோதரனே, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு விடுதலை தருவார், நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, நான் இத்தனை வருஷம் குடிகாரன், சூதாடி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் மனைவி கூப்பிட்டான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசினார். என்னெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அவர் சொன்னார், இல்லை, இயேசு உங்களை மாற்றுவார், உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது, இதில் நீங்கள் அழிந்து போக ஆண்டவர் விடமாட்டார், இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொன்ன போது எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு சந்தர்ப்பம் இயேசுக்கு கொடுங்க, ஒரே ஒரு முறை என் கூட சேர்ந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் பாவத்தை மன்னிச்சு விடுதல் தான்னு கேளுங்க, நான் உங்களுக்காக செபிக்கிறேன்னு சொன்னேன். 2 நேரத்துக்கு அப்புறம், சரி நீங்க என்ன சொல்றீங்களா, நான் சொல்றேன், இயேசுன்ற பேரை சொல்லுங்க, என் பாவத்தை மன்னியும், எனக்கு இந்த பாவத்தை விடுதலை தாருன்னு கேளுங்க. சரி என்று சொல்லி முதல் வாய் திறந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இந்த பாவத்துல எனக்கு விடுதலை தாருன்னு செபித்தார். அந்த ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கினர், இயேசுடைய வல்லமை அவர் மேல இறங்கினர், ஆண்டவருடைய தொடுதல் அவர் மேல இறங்கினர். அந்த பாவ கட்டு அறுக்கப்பட்ட, குடிப்பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி, சூதாட்டத்தை கொண்டு வந்த ஆவி அவரை விட்டு விலகினர். அவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது, அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டானது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது, மன மகிழ்ச்சி உண்டானது. ஏதோ ஒரு மாற்றம் தனக்குள் நிகழ்ந்து விட்டதை உணர்ந்தார், சந்தோஷப்பட ஆரம்பித்தார். பெரிய ஒரு மாற்றம். அந்த நாள்ல இருந்து மதுபானமும் போனது, சூதாட்டமும் போனது, புதிய இதயம், புது வாழ்க்கை, ஒரு விடுதலையின் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆண்டவர் மறுபடியும் அவரை ஆசீர்வதித்தார், தொழில் கொடுத்தார். இன்னைக்கு ஆசீர்வதித்த உயர்த்தி இன்றைக்கு சென்னையில பெரிய தொழில் அதிபராயிருக்கிறார். அவர் அற்பமாயின குடும்பத்தாரும் அவரை மதிக்கும்படிக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இதற்குத்தான் இயேசு சிலுவைக்கு போனார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாவ பழக்கமாயிருந்தாலும், மதுபானமாயிருக்கலாம், போதை வஸ்துகளாயிருக்கலாம், அல்லது ஏதோ ரகசிய பாவமாக இருக்கலாம், அல்லது உடைய கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பெருமை, கோபம், எரிச்சல், ஏதோ ஒரு பாவ சுபாவங்களை அடிமையாக்கி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கலாம், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு இந்த இடத்தில் உங்களுக்கு விடுதலை தருவார். எத்தனை வருஷ குடிகாரனாயிருந்தாலும் இயேசுடைய ஒரு தொடுதல் உங்களை மாற்றிவிடும். மெய்யான ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தருவார். அதற்காகத்தான் அவர் சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்தார்.